திருச்சிற்றம்பலம். சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் மிக்க திருமூலன் அருள் மேவுநாள் என்னாலும். திருச்சிற்றம்பலம். அண்டசராசரங்களுக்கு எல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற கருணையினால் கமல விநாயகர் சத் சங்கமும் புரசை திருநீரு கழகமும் இணைந்து மிகச் சிறப்பாக நடத்தி வருகின்ற திருமந்திர வாழ்வியில நாம் இன்றைய தினம் திருமூலர் அருளி செய்த திருமந்திரத்தின் முதல் தந்திரத்திலே விளங்கக்கூடிய 30 உபதேசம் என்கூடிய பகுதியில தொடர்ந்து பாடல்களை சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. உபதேச பகுதியில சிவசித்தர்களை பற்றி சுவாமிகள் கூறி வருகின்ற இடத்தை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். உலகிலே சித்தர்கள் என்கிற பெயரிலே பற்பல அற்புதங்களை எல்லாம் செய்து காட்டி வருகின்றவர்கள் நிகழ்கின்ற பொழுது இந்த சிவ சித்தர்களை நாம் அடையாளம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சுவாமிகள் குறிப்பிட்டு காட்டுகிறார். இவருடைய நோக்கம் அற்புத செயல்களை நிகழ்த்தி காட்டுவது அல்ல. அவர்களுக்கு அனிமாதி சித்திகள் அட்ட சித்திகள் எல்லாம் கைவந்த கலையாக இருந்த பொழுதும் கூட அந்த சித்திகளை எல்லாம் பயன்படுத்தக்கூடிய செயலிலே அவர்கள் விளங்க மாட்டார்கள். அவருடைய நோக்கம் முழுவதும் இந்த உலகிலே இந்த உடல் எத்தனை காலம் இருக்க வேண்டும் என்கிற அந்த விதி இருக்கிறதோ அதன்படி இருந்து கழித்து சென்று விட வேண்டும் என்கிற அந்த முனைப்பிலேயே இருக்கின்ற காரணத்தினாலே அவர்கள் இங்கே எந்த செயல்களையும் செய்வதிலே ஆர்வம் காட்ட மாட்டார்கள். அதை ரொம்ப தெளிவாக இந்த பாடல்ல சொல்லுகிறார். இருந்தார் சிவமாகி எங்கும் தாமாகி, இருந்தார் சிவன் செயல் யாவையும் நோக்கி, இருந்தார் முக்காலம் குறித்து, அந்த காலத்தினுடைய இயல்பை எல்லாம் குறித்து அவர்கள் இருப்பார்களாம். இருந்தார் முக்காலத்து இயல்பையும் குறித்து அங்கு இருந்தார் இழவு வந்து எய்திய சோம்பே. இழவு வந்து எய்திய சோம்பே, அதுதான் அவர்கள் இருக்கக்கூடிய நிலை என்று சொல்லுகிறார். ரொம்ப ஒரு அற்புதமான நிலை அது. எங்கும் தாமாகி இருந்தார், சிவமாகி இருந்தார், இருந்தார் சிவமாகி, சிவமாகி இருந்தார், சிவன் இயல்பு செயல் யாவையும் நோக்கி இருந்தார். இப்படி அவர்கள் இருக்கக்கூடிய அந்த நிலை, இருத்தல் நிலைய சொல்லுகிறார். உலகிலே இப்ப நாம நிகழ்கின்ற நிகழ்வுகள் எல்லாம் நாம் பார்க்கிற பொழுது மழை பெய்தது என்று சொல்லுகிறோம், இன்று சூரியன் காய்ந்தான் என்று சொல்லுகிறோம், இன்னவர் இன்ன செயலை செய்தார் என்று சொல்லுகிறோம், நான் இன்ன செயலை செய்து முடித்தேன் என்று சொல்லுகிறோம். இது உலக வழக்கிலே நாமெல்லாம் பயின்று வருகிற நிலை. ஆனால் ஞானிகள் பார்க்கின்ற கோணத்திலே இவைகளெல்லாம் சிவன் செயல்களாகவே பார்ப்பார்கள். ஏனென்று சொன்னால் இந்த உலகத்திலே நிகழக்கூடிய நிகழ்வுகள் அத்துணையும் சிவனது ஒப்புதல் இல்லாமல் நிகழ்வது இல்லை என்பது அவருடைய கருத்து. இப்படி நிகழ்கின்ற இந்த நிகழ்வுகளுக்கெல்லாம், அந்த நிகழ்வுகளை எல்லாம் பார்க்கிற பொழுது சிவனுடைய அற்புதமான அந்த செயலை கண்டு வியந்து போற்றி இருக்கிற நிலையிலே அவர்கள் விளங்குவார்கள். அருக்கனில் சோதி அமைத்தோன் காண்க என்று சொல்லுவார் மணிவாசகர். அது என்னது, அருக்கன்ல சூரியன்ல கொண்டு போய் தினந்தோறும் ஜோதியை வைக்கிறார் அவரு. தீயினில் வெம்மை செய்தோன் காண்க அப்படிம்பார். அவர் சொல்லுகிற அந்த பாங்கை பார்க்கிற பொழுது அந்தந்த பொருளிலே அந்தந்த தன்மை நிலவும்படியாக செய்கின்றான் சிவபெருமான். சிவன் செயல் யாவையும் நோக்கி இருந்தார். இந்த உலகிலே நிகழ்கின்ற நிகழ்ச்சிகளை எல்லாம் சிவம் செய்து வருகிற நிகழ்ச்சிகளாக பார்த்து அவர் இருந்தார் என்று திருமூலர் சொல்லுகிறார். சிவமாகி இருந்தார், எங்கும் தாமாகி இருந்தார் என்று சொல்லுகிற பொழுது சிவத்தினுடைய வியாபக நிலை பேசப்படுகிறது. இப்ப நாம கூட சுவாமிய வழிபடுகிறோம் என்று சொல்லுகிற பொழுது, சாமி கும்பிட்டீங்களா சார்? சிவனை கும்பிட்டோம். எங்க சார் கும்பிட்டீங்க? கோயில்ல போய் கும்பிட்டோம் சார். அவரு நம்மளை கேட்கறதுல நம்மளும் சொல்றது இல்லை. என்னன்னா, அடுத்ததான் அவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கணும், ஆனா அவர் அதை கேட்கவும் இல்லை, நாமும் சொல்றதும் இல்லை. அவர் அடுத்தது என்ன கேட்கட்டும்னா, ஏன் சார் கோயில போய் கும்பிட்டேனீங்கன்னா அங்கதான் இருக்கிறாரா, வேற எங்கேயும் கிடையாது அவரு அப்படின்னு கேட்கணும் அவரு, இல்லையா? எங்க போய் கும்பிட்டீங்கன்னா கோயில போய் கும்பிட்டேன். கோயில்ல இருக்கிறார். கோயில்ல இருக்கிறார்னா மற்ற இடங்களில் இல்லை என்பது பொருளா? மற்ற இடங்களில் இருக்கிறாரா இல்லையா? அப்படி இருந்தார் என்று சொன்னால் கோயிலில் இருக்கிறார் என்று சொல்வதனுடைய நோக்கம் என்ன? கோயிலை தேடிக்கொண்டு நாம் போவதனுடைய நோக்கம் என்ன? அடுத்த பாடல கூட சொல்லுவார், சோம்பர் இருப்பது சுத்த வழியில, சோம்பர் கிடப்பதும் சுத்த வழியில, சோம்பர் உணர்வது சுருதி முடிந்திடம். ஒரு அற்புதமான நிலையிலே சொல்லுகிறார். அதை நிறைவு செய்யும் போது சொல்லுவார், சோம்பர் கண்டார் அச்சுருதி கண் தூக்கமே அப்படிம்பார். அதனுடைய ஒரு முன் உரையாக இந்த பாடலை செய்கின்றார். நமக்கு இப்ப பக்குவம் வருகிற பொழுது பார்க்கிற நிலை வேற, பக்குவம் வந்த பிறகு பார்க்கிற நிலை வேற. சுந்தரமூர்த்தி சுவாமிகள்
தில்லையில இருந்து பேரானந்தம் அவருக்கு. அந்த மாதிரி ஒரு ஆனந்தத்தை அவர் அனுபவிச்சதே இல்லை, அப்படி அனுபவிக்கிறார். 5 பேர் அறிவும் கண்களை கொள்ள அளப்பெரும் கரணங்கள் நான் சொல்றாரு, அவர் தெளிவா சொல்லுகிறார். தென்னிலா மலர்ந்த வேணியாய் நின் திரு நடம் கும்பிடும், உன்னுடைய இந்த திரு நடனத்தை கும்பிடுகின்ற பேரானந்தத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். அப்படி இருந்தவருக்கே திடீர்னு ஆசிரியர் வருது. என்ன இங்கேயே இருந்துள்ளான்னு நினைச்சிட்டு இருக்கிறியா, கமா கிளம்பு கிளம்பு அப்படின்னு ஆசிரியர் வருது. அவரை விட்டு இருந்தா உண்மையிலேயே அவரு தில்லையில தான் செட்டில் ஆயிருப்பாரு. சுந்தரமூர்த்தி சுவாமி அங்கேயேதான் செட்டில் ஆகிற மாதிரி இருந்தாரு. அப்பா இந்த இடம் போதுப்பா நமக்கு அப்படின்னு நிம்மதியா எங்கேயோ இருந்துடலாம் அப்படின்னு நான் நினைச்சா போதுமா, இந்த இடத்துல செட்டில் ஆயிடலாம், நல்லா இருக்கு அப்படின்னுட்டு ஒருத்தர் அப்படிதான் சொன்னாரு. பையன் பம்பாயில வேலை கிடைச்சி அங்க செட்டில் ஆயிட்டான். அப்பாவை ரொம்ப தொந்தரவு பண்ணி வாங்க வாங்கன்னு கூப்பிட்டான். மருமக பொண்ணுன்னு சொல்லிச்சு, வாங்க நீங்க வந்துருங்க இங்க, அங்க என்ன பண்றீங்க அப்படின்னுட்டு சொல்லிச்சு. அதுக்கு மனைவி இல்லை, சரி கூப்பிடுறாங்களே அப்படின்னுட்டு இவர் என்ன பண்ணிட்டாரு, சரின்னு சொல்லிட்டு நான் வரட்டுமாப்பா அப்படின்னு, வாங்கப்பா நீங்க வாங்க, நீங்க எங்களோட இருங்க, நீங்க அங்க தனியா என்ன பண்றீங்க. அவர் சொன்னாரு, இல்லப்பா இங்க கபாலீஸ்வரர் இருக்காரு, கோயில் போவேன் சுத்துவேன் பார்ப்பேன். இல்ல நீங்க தனியா அங்க என்ன பண்றீங்க, இங்க வாங்க. சரின்னு சொல்லிட்டு டிக்கெட் எல்லாம் புக் பண்ணிட்டான் பையன். டிக்கெட் புக் பண்ணி ஒரு பம்பாய்க்கும் கிளம்புறதுக்கு எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி இங்க இருக்கிற நண்பர்கள் எல்லாத்தையும் சொல்லி, பையன் ரொம்ப வற்புறுத்தலாம், நான் என்ன பண்றது அவன்கிட்ட போய் இருந்துடுறேன், நானும் தனியா இருந்து வயசான காலத்துல என்ன பண்ண போறேன். அவர் தம்பி பையன் ஒருத்தர் இருந்தான், அவன் கூடவே படிச்சுட்டு இருந்தான், அவனை வச்சு பார்த்துட்டு இருந்தார். அப்புறம் அவனை எங்கேயா ஹாஸ்டல்ல இருந்திருப்பா, நான் போறேன் அப்படின்னுட்டு கிளம்பிட்டார். பம்பாயில போய் இருந்தார். இருந்த உடனேயே அங்க மருமக கவனிக்கிறது, மகன் கவனிக்கிறது எல்லாம் பார்த்த உடனே ரொம்ப ஆனந்தமா போச்சு. அப்படியே அங்கேயே இருந்தார், அங்க சுத்தினார். அப்ப மனசுல நினைச்சார், பேசாம இங்கேயே நம்முடைய பாக்கி நாளையும் வாழ்நாளையும் இங்கேயே முடிச்சுடலாம், செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு நினைச்சார். அவர் நினைச்சார் கபாலீஸ்வரர் நினைக்கணுமே, அவர் அப்படி நினைக்கல. ஒரு வாரம் கழிச்ச அப்புறம் தான் ப்ராப்ளம் ஸ்டார்டட். வந்த அன்னைக்கு 12:30 மணிக்கெல்லாம் கூப்பிட்டு சாப்பாடு போட்டா மறுப்பவன். அப்புறம் நான் ஒன்னும் சொல்ல, உங்களுக்கு எல்லாம் என்ன தெரியாதா, நான் இந்த உலகத்துல தானே நீங்க எல்லாம் இருக்கீங்க. இவருக்கு மகன்கிட்டையும் சொல்ல முடியல, கம்ப்ளைண்ட் பண்ண முடியல. ஒரு நாள் லேசா ஏதோ ஒரு சமாச்சாரம் சொன்னார். இதெல்லாம் ஏன்பா ஏன்ட்ட சொல்லிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்க, உங்களுக்கு வயசாச்சா இல்லையா, நாங்க சின்ன பசங்க எப்படி இருக்க, நீங்க பெரியவங்க எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னுட்டான் அவன். சின்ன சமாச்சாரத்தைய 1 மாசம் ஆன உடனே முள்ளு மேல இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு இவருக்கு. தினமும் சாயந்தரம் வீட்டை விட்டு வெளியில கிளம்புவார் 4:30-5 மணிக்கு. அது வரைக்கும் டைட்டா அவருக்கு வீட்டுல வேலை, இந்த அம்மா வேலை வாங்கும், எல்லா வேலையும் வாங்கும். வாங்கினதுக்கு அப்புறம் கீழே போய் தண்ணி எடுத்துருவா, இதை வாங்கிட்டு வா அதை வாங்கிட்டு வா, எல்லா வேலையும் செய்வார். போவார். 3ஆம் மாடியில குடியிருந்தாங்க, 3 ஃப்ளோர் ஏறுவார். லிப்ட் வேலை செய்யாதுங்க. அப்பதான் தெரிஞ்சது எதுக்கு நம்மள இங்க வர சொன்னாங்கன்ட்டு அவருக்கு. ஓஹோ அப்படின்னுட்டு, சரி மகனுக்கு தானே செய்யறதுல என்ன தப்பு, அதை பத்தி ஒண்ணும் இல்லை அப்படின்னு நினைச்சார். இருந்தாலும் கூட மன அமைதி இழக்க ஆரம்பிச்சிருச்சு. எங்க செட்டில் ஆகலாம்னு நினைச்சாரோ கதை மாறிடுச்சு. தினம் சாயந்தரம் என்ன பண்ணுவார், வீட்டை விட்டு வெளில கிளம்புவார். கொஞ்சம் தள்ளி ஒரு கிரவுண்ட் இருக்கும், அங்க போய் உட்கார்ந்து கபாலீஸ்வரர் கோயிலினுடைய பதிகங்கள் முழுவதும் சொல்ல ஆரம்பிச்சார். எதுக்கு சொல்ல ஆரம்பிச்சார் தெரியுங்களா, திரும்ப அங்க கூப்பிட்டுக்க என்னன்ட்டு. அதே மாதிரி ரொம்ப அற்புதமா ஒரு சந்தர்ப்பம் வந்தது. ஒரு கல்யாணம் ஒண்ணு வந்தது. கல்யாணம் வந்த உடனே அது முதல்ல யாரும் போவானான்னு சொல்லிட்டான் மகன். அதெல்லாம் நீ எல்லாம் வேணாப்பா அப்படின்னுட்டான். அதுக்கப்புறம் அங்கிருந்து ஒரு தபால் வந்தது, அவசியமா நீங்க வரணும். நாங்க எல்லாம் போக முடியாதுப்பா, நீ என்ன பண்ற, நீ போயிட்டு அங்கிருந்து திரும்பி வந்துரு நீங்க அப்படின்னு. வேற வழி இல்லாம இவருக்கு மட்டும் டிக்கெட் ரிசர்வ் பண்ணி அனுப்பிச்சு வச்சாங்க. வந்தாரு பாருங்க. வந்ததுக்கு அப்புறம் போவாரு. நாம நினைக்கிறோம் வாழ்க்கையில இங்க செட்டில் ஆயிடலாம் அங்க செட்டில் ஆயிடலாம்னு நினைக்கிறோம். எங்கே இருத்துமோ எங்கே கிடத்துமோ என்ன செய்யுமோ அது தெரியாது. நாம தான் கிடந்து அங்கடாச்சிட்டு கிடக்கிறோம். சிதம்பரத்திலேயே தங்கிடணும்னு நினைச்சு முடிவு பண்ணி சந்தோஷமா இருந்தவரை ஆரூருக்கு எம்பால் வருக அப்படின்னு குரல் கடிச்சான். சரின்னு கிளம்பிட்டார், முட்டை முடிச்சு எல்லாம் கட்டிட்டு வான்னு சொன்னது. அப்புறம் அங்க என்ன பண்றது, கிளம்பி வராரு. வர வழியில சீர்காழி வந்தது. சீர்காழி வந்த உடனே சீர்காழி உள்ளுக்குள்ள போல இவரு. அடியார்கள் எப்பவும் சுந்தரரை சுத்தி அடியார் திருக்கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். அப்பர் அதை விரும்பவே மாட்டார், தனியா போவார். இவருக்கு தனியா ரொம்ப கூச்சம். யாராவது காலில் விழுந்தா கூச்சம், வணங்குனா கூச்சம். அவருக்கு யாரும் தன்னை வணங்குறதோ அல்லது தன் காலில் விழறதோ தன்னை சிவமா நினைக்கிறதோ அவருக்கு கொஞ்சம் கூட ஒப்புதல் கிடையாது. அதை தான் யாரு காலையா விழறதும் தான் யாரையாவது வழிபடுறதும் இப்படி செய்யணும் தான் விரும்புவார். இல்லாட்டி சம்பந்தருடைய பல்லக்க தூக்கி இருப்பாரா? நீங்க யோசனை பண்ணி பாருங்க. எந்த ஒரு சிவபெருமானுடைய அருளை பூதகணங்களை அனுப்பிச்சு திருவடி சூலத்தையும் திருவடி அந்த சூலத் பொறியையும் ரிஷப பொறியையும் இந்த பக்கம் பொறித்து வைத்த அந்த அருளை உடையவர். அந்த தோல்ல பல்லக்க சுமந்தார். நீங்க அந்த அளவுக்கு இருக்கிறவர். நீங்க அவரு தனியா தான் வருவார். சுந்தரம் சுவாமிகள் பாத்தீங்கன்னா புடசூட தான் வருவார். அப்படி வருகிறார். வந்த உடனே எல்லாரும் சுவாமி
தோணியப்பர் கோயில் வந்துட்டோம், நம்ம உள்ள போகணும், சுவாமி தரிசனம் பண்ணணும், நீங்க வாங்க. நீங்க எல்லாம் போங்கப்பா, நான் உள்ள வரலன்ட்டாரு. என்ன சாமி உள்ள வரலங்கிறீங்க? சீர்காழி நம்ம சுவாமி திருஞான சம்பந்த சுவாமி அவதாரம் பண்ண திருத்தலம்னார், அதனாலதான் வரமாட்டேங்கிறார். பிள்ளையார் திரு அவதாரம் செய்த பெரும் புகழி உள்ளும் நான் மிதியே. அங்க போய் என் கால் படலாமா? எங்க அப்பா ஞான குரு திருஞான சம்பந்தர் பிறந்த திருத்தலம், அங்க என் கால் படுறதாவது நான் வரமாட்டேன் உள்ளாரு அப்படின்னு ஊருக்கு வெளியிலே இருந்துட்டாராம். இருந்து அந்த ஊர் எல்லையவே வலமா வந்தாராம். எப்படின்னா அந்த மொத்த சீர்காழியினுடைய எல்லையும் சேர்த்து அந்த சீர்காழியையே திருஞான சம்பந்தரா வழிபட்டார். பாருங்க, அவருக்கு திருஞான சம்பந்தரையும் சீர்காழி தலத்தையும் பிரிச்சு பார்க்க முடியல. பக்குவம். ஒருத்தர் என்ன கேட்டார், இப்படி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருஞான சம்பந்தர் பிறந்த திருத்தலம்னு அதை மிதிக்காம வெளியிலே இருந்து விட்டாரு, இப்படி நாம எல்லாரும் சைவ அடியார்கள் எல்லாருமே திருஞான சம்பந்தர் பிறந்த திருத்தலம்னு உள்ளேயே போகாம மிதிக்காம வெளியிலே இருந்துட்டா என்ன வருது? யாரும் கோயில் போக மாட்டாங்களே, ஒருத்தருமே போய் கும்பிட முடியாம ஆயிடுமேனார். அவர் இருந்துட்டார் வெளியில, எல்லாரும் அப்படியே தான் இருக்கணுமா? சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அப்படி போய் இருந்தாரு. பக்குவம் நோக்கி அவரவர்களுக்கு பக்குவத்தினுடைய தன்மைக்கு ஏற்பதான் அது தோணும். எனக்கு சிறுபோதிலேயே எங்க அம்மா என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, காலில் எந்த தாளும் படக்கூடாது, புஸ்தம் படக்கூடாதுங்கிறதுக்காக சொன்னாங்க. அதை காலில் புஸ்தம் படக்கூடாது சரஸ்வதிரா அப்படின்னு சொல்லி தந்தாங்க. சின்ன போதா இருக்கிற போதா எனக்கு அதுல பிடிச்ச உடனே என்னாச்சு, எந்த புத்தகமும் காலில் படாது மட்டும் இல்ல, எந்த தாளும் காலில் படக்கூடாது, ஒரு பேப்பர் கூட காலில் படக்கூடாது. அது நியூஸ் பேப்பர் இருந்தா கூட சரி, காலில் பட்டுச்சுன்னா எனக்கு ஒரு கூச்சமா இருக்கும். அதை எனக்கு எந்த தாள் காலில் பட்டாலும் தொட்டு கும்பிட்டுருவேன். புஸ்தகம் காலில் பட்டா தொட்டு கும்பிடுறதுன்னு ஒரு பக்கம் இருக்கட்டும், தாளத்து காலில் பட்டாலே எந்த காகிதமும் என் காலில் படக்கூடாது. எனக்கு ஒரு கூச்சம். நான் ஒரு சமயம் பிரஸுக்கு போயிருந்தேன், ஒரு நண்பர் அங்க பாக்குறதுக்கு. அவர் எங்கேயோ உள்ளுக்குள்ள இருந்தாரு. என்ன பார்த்தா, ஐயா வாங்க வாங்க உள்ள வாங்கன்னாரு. சரிட்டு கால் எடுத்து வைக்கலான்னு பார்த்தா வழிநடுக்க பேப்பர் காகிதம், பிரஸ் பிரிண்டிங் பிரஸ்க்குள்ள என்ன இருக்கும் என்ன வாங்கங்கிறாரு. காலையே வைக்க முடியல, என்னால கூசுது அப்படியே காலு. நான் சொன்னேன், ஐயா என்னால காலை மிதிச்சிட்டு வர முடியாது, நான் இங்கே இருக்கேன், நீங்க வாங்க. இது என்னங்க ஐயா, ஒரு தாளை மிதிக்கவே என் கால் கூசுதே பழக்கத்தினாலே மண்ணையே சீர்காழியாக பார்க்கிற சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு அதை மிதிக்கிறதுக்கு கூச்சம் வந்ததுல என்ன ஆச்சரியம் இருக்க முடியும் இல்லீங்களா? பக்குவம் தானே. இப்ப நீங்க பாருங்க, ஒரு சின்ன குழந்தை, நம்ம பையன்னு வச்சுங்களேன், குழந்தை 2 வயசு 3 வயசா இருக்கிற அந்த குழந்தை, அவன் காலில் உதைக்கிறான், மிதிக்கிறான், நெஞ்சு மேல ஏறான், அந்த பருவத்துல என்னென்னவோ பண்றான். அவனே வயசாயிடுச்சுன்னு வச்சுங்க, 18 வயசு ஆயிடுச்சு, அவன் காலை எடுத்து நம்ம நெஞ்சு மேல வைப்பானா? உதப்பானா? பூசும் இல்லையா? ஏன்? பக்குவம் வந்துருச்சு இப்ப அவனுக்கு, அப்பா அப்படின்னு. 2 வயசா இருக்கும்போது பக்குவம் இல்ல, அது மிதிச்சு விளையாடுச்சு. நமக்கெல்லாம் பக்குவம் இல்ல, அதனால தாராளமா மிச்சி சீர்காழிக்குள்ள போயிட்டு வந்துட்டு இருக்கலாம். அவருக்கு பக்குவம் வந்துருச்சு, காலை வைக்கிறது கூச்சப்படுது இல்லையா? வளர்ந்த நிலையில இருக்கக்கூடிய ஒரு மகன் தந்தையை எப்படி பார்ப்பானோ அது போல வளர்ந்த நிலையில ஞான நிலையில இருக்கிறார் சுந்தரமூர்த்தி. நாமெல்லாம் என்ன குழந்தை மாதிரி இருக்கிறோம், 1.5 வயசு 2 வயசு குழந்தை. அது படுத்திருந்தா உடனே நெஞ்சு மேல ஏறி நின்று அந்த பக்கம் இறங்கி போவோம் இல்லையா? அதுக்கு என்ன, அதுக்கு தெரியும் அப்பாவை மிதிக்க கூடாது அப்படி தெரியுமா? நமக்கும் அந்த மாதிரி ஒரு கூச்சம் வராது, காரணம் பக்குவம் இல்ல. இந்த பக்குவம் வருகின்ற பொழுது ஏற்படுகின்ற நிலை பாத்தீங்கன்னா, அது அப்படியே அந்த ஊர் முழுக்க எப்படி இவருக்கு சீர்காழியா தெரிஞ்சதோ அது போல ஞானிகளுக்கு இந்த உலகம் முழுக்க சிவமா தெரியும். இதுல இருந்து எதையுமே சிவத்திலிருந்து பிரிச்சு பார்க்க தெரியாது அவங்களுக்கு. இப்ப நமக்கு இன்னும் பக்குவம் இல்ல, அதனால கோயில்ல மட்டும் இருக்கிறார் அப்படின்னு நினைச்சிட்டு கோயில்ல போய் அவரை வழிபாடு செய்யறோம். கோயிலை விட்டு வெளில வந்தோடனே எத்தனை தப்பு உண்டோ அத்தனை தப்பையும் செஞ்சுட்டு இருக்கிறோம். சரி, உள்ளேயே செய்யறான்னு சொல்ல, அது விட்டுருங்க. நான் சொல்றேன், வெளியில வந்தோடனே ஏன் அங்க செய்யறான்னா அங்க சாமி இல்ல, வெளியில இல்ல. இப்ப கூட எங்க உள்ள கோயில் போனோன்னு இதெல்லாம் இங்க வச்சு அதுங்க வெளியில போய் செய்யுங்கிறாங்க. அவருக்கே நம்பிக்கை இல்லை, இங்க உள்ளதா இருக்கிறார், வெளியில கிடையாதுன்னு. எங்கும் இருக்கிறார். அப்ப எங்கும் தாமாகி இருக்கிற நிலை யாருக்கு வருகிறதுனா சிவசித்தர்களுக்கு வருகிறதா. அதை சொல்லுகிறார், இருந்தார் சிவமாகி எங்கும் தாமாகினாரு. எங்கும் தாமாகினா தாம் சிவமாக இருக்கிற காரணத்தினாலே, எங்கும் சிவம் இருப்பதனால தம்மை எல்லா இடத்தோடும் இணைத்து காணுகிறார். எங்கும் இருந்தார் சிவமாகி, இருந்தார் சிவமாகி எங்கும் தாமாகினார். எல்லா இடத்துலையும் சிவத்தை காணுகிற நிலை, பிரித்து அறியாத நிலை. அவங்களுக்கு இந்த இடம் அந்த இடம்னு கிடையாது. எந்த இடத்துல அமர்ந்தாலும் அந்த இடத்துல சிவமானது அவர்களுக்கு பேரானந்தத்தை விளைவிக்கக்கூடிய அந்த நிலை, அந்த ஒன்றுபடுகிற நிலை வரும். எங்கு அவர்கள் நிற்கிறார்களோ அங்கு அந்த நிலையை அனுபவிப்பார்கள். அதை தொடர் இருந்தார் சிவமாகி எங்கும் தாமாகி, இருந்தார் சிவம் செயல் யாவையும் நோக்கினார். எல்லா செயல்களும் சிவத்தோட செயல்கள் தான். இறைவனுடைய கருணை நாம சந்தேகப்படவே கூடாது. அது பரங்கருணை. இந்த உலகம் முழுவதும் அதுதான் தந்தது, அதோட ப்ராப்பர்ட்டி தான் எல்லாம். நாம அனுபவிக்கிறது எல்லாமே அதோடது.
எங்கேருந்து வந்தது எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு தகுந்தாற் போல பஞ்சபூதங்களையும் இங்க வைத்து வாழ்வதற்குரிய சூழ்நிலையை தந்து மிக அற்புதமான ஒரு நிலையை இந்த பூமியிலே ஏற்படுத்தி தந்திருக்கிறது. அது நமக்கு மட்டும் இல்ல. நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், மனுஷன் மட்டும் வாழ்றதுக்கு தான் இந்த உலகம் அப்படின்னு இல்ல, எல்லா உயிர்களும் வாழ்வதற்காக இந்த உலகத்தை அவர் படைச்சிருக்கிறார். இன்னும் மழை பெஞ்சிட்டு இருக்கிறது காரணம் சொன்னார், மனுஷனுக்கு பெய்ய வேண்டிய மழையெல்லாம் தீர்ந்து போச்சு, இருக்கிற பறவைகளுக்கும் விலங்குகளுக்காக தான் இப்ப மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குன்னாரு ஒரு ஞானி. இப்ப பெய்யற மழையெல்லாம் உனக்கு பெய்யலடா, நீ பண்ண அக்கிரமத்துக்கு மழையே பெய்யாது. இப்ப பெய்யற மழை எதுக்கு பெய்யுதுன்னா இருக்கிற பறவைகள் விலங்குகள் அவைகளுக்காக பெய்கின்ற மழையினர் சொன்னார். எனக்கு என்ன அது சரியாத்தான் தோணுது. இந்த உலகம் பரந்த உலகம், எல்லா உயிர்களும் வாழ்வதற்காக இறைவனால் தரப்பெற்றது. எல்லா உயிர்களும் தான் வாழணும். அது கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு இப்ப ஃபாரஸ்ட் என்விரான்மெண்ட் அதை நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடாது, அதை காப்பாற்றணும் அப்படின்னுட்டு அந்த ஸ்பீஷீஸ் எல்லாம் காப்பாற்றணும், புலிகளை காப்பாற்றணும், அதை காப்பாற்றணும்னு ஏதோ ஒரு மிஷன் போகுது. நாம தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டா, நாம சிவனிடம் நம் மீது அவர் என்ன கருணை காட்ட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோமோ அந்த கருணையை மற்ற உயிர்களிடம் நாம் காட்ட வேண்டும். என்கிட்ட அவர் அன்பா இருக்கணும்னு நினைச்சா நான் அந்த அன்பு ஏன் மற்ற உயிர்கள்ட்ட காட்டணும் இல்லையா? இதுதானே சிம்பிள் தீரி தானே. அன்பு ஒண்ணுதானே புரிஞ்சுக்கக்கூடிய மொழி. இறைவன் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரே மொழி அன்பு தான். நீங்க தமிழ்ல பேசுறீங்களா, ஆங்கிலத்துல பேசுறீங்களா, வடமொழியில பேசுறீங்களாங்கிறதுலாம் இல்ல. அந்த லாங்குவேஜ் எல்லா லாங்குவேஜும் அவனுக்கு அத்துப்படி. ஆனா எந்த லாங்குவேஜ்ல பேசினாலும் அதை ஒரு இன்டர்பிரேஷன் பண்ணாதான் அவருக்கு கேட்கும். ஏன்னா இந்த மொழிகள்லாம் நாம உற்பத்தி பண்ண மொழிகள். என்ன எதுல இன்டர்பிரேட் பண்ணணும்னா அன்பு அப்படிங்கறதுல இன்டர்பிரேட் பண்ணாதான் அவருக்கு தெரியும், இல்லாட்டி அவருக்கு தெரியாது. அன்பு இல்லைன்னா என்ன பயன் சொல்லுங்க பார்க்கலாம். அதை சொல்லுகிற, இருந்தார் சிவமாகி எங்கும் தாமாகி இருந்தார் சிவன் செயல் யாவையும் நோக்கினா எல்லா செயல்களும் சிவத்தினுடைய செயல்களாக நோக்கி இருந்தார். இருந்தார் முக்காலத்து இயல்பையும் குறித்து பாருங்க, அதான் காலம் கடந்த நிலை. முக்காலத்து இயல்பையும் குறித்து அங்கு இருந்தார். இப்ப சென்ற காலம், நிகழ்காலம், எதிர்காலம் ரொம்ப சொல்றாங்க. நடந்ததெல்லாம் தெரியும், இப்ப இருக்கிறதும் தெரியும், எதிர்காலம் தானே சார் நமக்கு தெரியாதுன்னு. இது நாம நினைச்சுக்கிட்டது. பழசெல்லாம் நமக்கு தெரியும், இப்ப இருக்கிறதும் தெரியும், இனிமே நடக்க போறதுதான் நமக்கு தெரியாது அப்படின்னு நாம சொல்லுகிறோம். இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பழசும் தெரியாது, இப்ப இருக்கிறதும் தெரியாது, எதிர்காலமும் நமக்கு தெரியாது. பழைய காலத்துல என்ன நிகழ்ந்ததுன்னு நமக்கு தெரியுங்க, நிச்சயமா தெரியாது. எத்தனையோ விஷயம் பழசு என்ன நடந்ததுன்னு தெரியல. நல்லா பேசிட்டு இருந்த நண்பர் திடீர்னு பேசாம நிறுத்திக்கிட்டார், போயிட்டார். என்ன காரணம்னு இன்னைய தேதி வரைக்கும் தெரியல. இது சென்ற காலத்துல நடந்ததுதான், இப்ப தெரியணுமே, ஏன் தெரியல? சென்ற காலத்துல நிகழ்ந்தது எல்லாம் தெரிஞ்சிடும், இப்ப நடக்கிறது எல்லாம் தெரியும். இப்ப என்ன நடக்குதுன்னு பக்கத்துல என்ன நடக்குது தெரியுமா? நமக்கு சுற்றி என்ன நடக்கிறதுன்னு இப்ப நடக்கிறது தெரியுமா? இல்ல இங்க நடக்கிறது தான் நம்ம முதுகுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு தெரியுமா? தெரியாத. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னன்னா, நமக்கு எல்லாம் தெரியுங்கிறது தான் நமக்கு தெரிஞ்சது. சார் எனக்கு எல்லாம் தெரியும் சார், அவன் இப்படி பண்ணுவான்னு எனக்கு அன்னைக்கே தெரியும் சார். அன்னைக்கே தெரியும் இல்ல, உஷாரா இருக்க வேண்டியது தானே, நீ உஷார்படுத்திருக்க வேண்டியது தானே. ஏன் படுத்தலன்னா அன்னைக்கே தெரியும் சார், எனக்கு இதெல்லாம் இப்படி எல்லாம் நடக்கும்னு அன்னைக்கே. இது நான் இப்படி உதாரணே இதே வேலை நமக்கு. அன்னைக்கும் தெரியாது, இன்னைக்கும் தெரியாது. உத்தரவாதமா ஒரு விஷயம் தெரியும், எதிர்காலத்திலையும் தெரியாது. தொடர்ந்து ஏமாறுவோம், தொடர்ந்து ஏமாத்துவோம், இதேதான் தொடர்ந்து நிகழ்கிற நிகழ்வுகள். ஞானிகளுக்குத்தான் முக்காலத்து இயல்பும் தெரியும்னார். முக்காலத்து இயல்பும் தெரியும்னு சொன்னதுனால எதிர்காலத்துல ஒருவர் என்ன ஆக போகிறார், எதிர்காலத்துல என்ன நிகழ போறதுன்றது தெரிந்து கொண்டு எதிர்காலத்தை பத்தி சொல்லுவாருன்னு நம்ம நினைச்ச கூடாது. முக்காலத்து இயல்பு என்று சொன்னால் காலத்தை கடந்த நிலையிலே விளங்குவார்கள். 30 படிமுத்தி ஏனியான்னு முந்தின பாட்டுல சொன்னது. இந்த படிமுத்தி ஏனியாங்கிறதுல 36 தத்துவத்தை சொன்னதுல காலம் இருக்குல்ல 7. காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், மாயை, புருடர், இந்த 7 இருக்க. அதுல இந்த காலம்னு ஒண்ணு இருக்கு. இந்த காலத்தை கடந்து சிவ தத்துவத்துக்கு போனவங்க அவங்க தே ஆர் நாட் டைம் பவுண்டு. அவங்க டைம் பவுண்டே கிடையாது. இப்போ பாத்தீங்கன்னா பெரிய ஆஃபீஸ்ல கிளார்க்கு, மேனேஜரு, அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜரு, டிப்டி ஜெனரல் மேனேஜரு, இவங்க வரைக்கும் தான் டைம் பவுண்டு. ஜெனரல் மேனேஜருக்கு டைம் பவுண்டே கிடையாது. எப்ப வேணா வரலாம், எப்ப வேணா போலாம். ஏங்க இதுக்கே இப்படி ஒரு நிலை இருக்குது காலம் கடத்தல் இல்லைன்னா, ஞானிகளாக எல்லா பற்றை விட்டவர்களுக்கு காலம் கடந்த நிலை இருக்குமா இருக்காது? நீங்க பாருங்க, காலமே கிடையாது உங்களுக்கு. நோ டைம். இன்னும் ஜாண்டி போனீங்கன்னா எம்டி அவர் நினைச்சா ஆபீஸ் வருவாரு, இல்லைன்னா வரமாட்டார். சில சமயம் வீட்லயே போன் பண்ணி கேட்டுக்குவாங்க என்ன செய்யறது. இன்னைக்கு எம்டி வருவாரா சார்? தெரியாது. ஏன்? அவருக்கும் தெரியாது. காலம் கடந்த நிலை அவங்களுக்கு. காலம், பகல், இரவு இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எப்ப பார்த்தாலும் அது காலம் கடந்த நிலையில. குழந்தைங்க கூட காலம் கடந்த நிலையில தான் இருக்குதுங்க. குழந்தைங்களை கேட்டு பாருங்க, அதுங்களுக்குலாம் காலமே தெரியாது. ஒரு பையன் அவங்க அப்பா நச்சரிச்சுக்கிட்டே இருந்தான். அப்பா என்னடா ஞாயிற்றுக்கிழமை தானே? ஆமா. கடவுளை கூட்டு போறேன்னு இல்ல, கூட்டு போப்பா. கூட்டு போறேன்டா. ஏன்டா எழுந்திரிச்சது? நீ எத்தனை நேரம் பா தூங்குவ? எந்திரிப்பா எந்திரிப்பா அப்படின்னு இவனே தான் எழுப்பிடுவாங்க காலையில. எப்பப்பா கூட்டு போறேன்டா. பல்லு தேய்க்க விட மாட்டான், தொந்தரப்பட்டான்.
ரொம்ப ஓவரா தொந்தரவு பண்ற, இந்த மாதிரி தொந்தரவு பண்ற, சாயந்தரம் தான் கூட்டிட்டு போ அப்படின்னு. கொஞ்ச நாள் கழிச்சு அங்கிருந்து வந்தான், சாயந்தரம் எப்பப்பா வரும் அப்படின்னா. அவனுக்கு சாயந்தரம் எப்ப வரும்னு தெரியல, எப்ப கடையை கூட்டு போறாங்கிற பிரச்சனை. இப்ப சொல்லிட்டாரு சாயந்தரம் தான் கூட்டு போறோம், இப்ப சாயந்தரம் எப்ப வருங்கிறது பிரச்சனை. காலங்கிறது அவனுக்கு தெரியாது. என்னடா இது சட்டை யாரு நல்லா இருக்கட, யாரா வாங்கி கொடுத்த, எப்ப வாங்கி கொடுத்தாரு, எப்படா வாங்கி கொடுத்தாரு, நாளைக்கு வாங்கி கொடுத்தாரு அப்படிமா. அவனுக்கு நாளைன்னா என்ன, நேத்து என்ன, இன்னைக்குன்னா என்ன, காலமே தெரியாது. காலம் கடந்த நிலைக்கு இருந்தது. காலங்கிறது நாம போட்டுக்கிட்டது ஒண்ணுதானே தவிர, அது திங்கக்கிழமையா இருந்தாலும் சரி, செவ்வாய்க்கிழமை, திடீர்னு உங்ககிட்ட இருக்கிற காலண்டர் எல்லாத்தையும் புடுங்கிட்டு வாட்சியும் புடுங்கிட்டா இது திங்கக்கிழமையா செவ்வாய்க்கிழமையான்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது இல்லையா? திடீர்னு ஒரு நாள் சூரியன் எழுந்திருக்கிற பொழுது இன்றைக்கு திங்கக்கிழமைன்னு கொடி பறக்க விட்டுக்கிட்டே வருவானா சூரியன்? ஒரு மணி நேரம் கிடையாது, எப்பவும் சூரியன் வரான், எப்பவும் மறையிறான், எப்பவும் இருக்கு. ஒண்ணு ராத்திரி பார்த்தா தெரியும். அதனாலதான் பகற்காலத்தை விட இரவு காலத்தை பார்த்து தான் காலத்தை கணிக்க முடியும். சந்திரன் வளர்வதையும் தேய்வதையும் வைத்து, பிறையினுடைய அளவை வைத்து, நட்சத்திரம் இருக்கிற இடத்தை வைத்து, அதனாலதான் திங்களை வைத்து நாள்களும் மற்ற இதெல்லாம் குறிக்க பெற்றது. வேற ஒண்ணும் இல்லை. நம்மளதெல்லாம் மூன் பேஸ்டு. காரணம் இரவு நேரத்தில் அவைகளெல்லாம் மிகச்சரியாக அவர்கள் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள போய் இந்த காலம் கடந்த நிலையில விளங்குவார்களாம் ஞானிகள். அவங்களுக்கு கால தத்துவம் கிடையாது. அவங்களுக்கு திடீர்னு கேட்டீங்கன்னா தேதி என்ன, கிழமை என்னன்னு, நாள் என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப பேருக்கு தெரியாது. அவங்களுக்கு இரவா பகலான்னு கூட தெரியாது. தளபதி முன்ன கடல்ல குளிக்க வந்து நீ என்ன திதின்னு கேட்டேன். உடனே என்ன சொன்னாரு அவரு? பௌர்ணமினாரு. அன்னைக்கு முழு அம்மா திதி பார்த்தா சொன்னாரு பௌர்ணமின்னு. அவரு முழு நிலவை பார்த்து தரிசனம், அம்பாளை முழு நிலவா தரிசனம் பண்ணிடுற. எப்பவுமே அதான் தரிசனம் யோக நிலையில. காலம் கடந்து போய் வழங்கக்கூடிய நிலை அது. காலத்துக்குள்ள இருக்கிறாரு மன்னர், லிங்க் ஆகல, மம்பிழுத்து இன்னைக்கு நீ நிரூபிச்சாகணும்ட்டான். இப்படி காலம் கடந்த நிலையில இருக்கிற ஒருத்தர், காலம் கடவாத நிலையில இருக்கிற ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்யூனிகேட்டே பண்ண முடியாது. அவன் போய் சொல்லு எனக்கு இன்னைக்கு எப்படியாவது நீ காட்டியே ஆகணும் அப்படின்னு அதிசயத்தை காட்டின அம்பாள். காலம் கடந்த நிலையிலே விளங்குவார்களாம். முக்காலத்து இயல்பு என்பது காலம் கடந்த நிலைன்னு பொருள். அதுக்கு இந்த எதிர்காலம் என்பது வினையினுடைய பயனை அனுபவிக்க போகிறது அவர்கள் அறிவார்கள். அவ்வளவுதான். என்ன வினை, இப்ப ஒருத்தர் வருகிறாரு, இவருக்கு என்ன வினை இருக்குது, அந்த வினையினுடைய பயன் எப்படி இவர் அனுபவிக்க போறாருன்னு இருக்க தவிர நாளைக்கு என்ன நடக்கும்ங்கிறத சொல்றதுக்காக இல்ல. வாழ்வு எடுத்ததே இவர் இன்னென்ன வினைகளை அனுபவிப்பதற்காக இந்த பிறவி இவர்களுக்கு வாய்த்திருக்கிறது. அந்தந்த வினைகளை இவர்கள் அனுபவிக்கிறார்கள். அந்த வினைகளை அனுபவிக்கின்ற பொழுது அந்த வினையினுடைய பயன் இவர்களை சூழ்கிறது. அடுத்ததா இவருக்கு என்ன வினை வருங்கிற அந்த வினை தெரியும் உங்களுக்கு. அவ்வளவுதானே தவிர்த்து தெரிய போறது. என்ன வினையினால இந்த பயன் ரொம்ப தெளிவா தெரியும். அடுத்து என்ன வினை இவர்களுக்கு பயன் இருக்கு, எதை இவர்கள் அனுபவிக்க போகிறார்கள். பெரும்பாலானவர்கள் அதை சொல்வதில்லை, சொல்ல மாட்டாங்க ஞானிகள். தெரியும் இது என்ன வினையை இவங்க அனுபவிக்க போறாங்க. இது இவங்க கண்டுபிடிச்சு சொல்றது இல்ல, அவங்களுக்கு தெரியுது. ஏன்னா காலம் கடந்த நிலையில இருக்கிற பொழுது, அதாவது இங்க இருக்கிற பொழுது மேகம் நமக்கு விண்ணை மறைக்கும். மேல விமானத்துல பறக்கிறவர்களுக்கு மேகம் கீழே தெரியும். நம்ம காலத்துக்கு கீழே இருந்தோம், அவங்க காலத்துக்கு மேல போயிட்டாங்கன்னா காலம் அவங்களுக்கு கீழே தெரியும். ரொம்ப தெளிவா தெரியும் எது எங்கெங்க நிகழ்கிறது, என்ன நிகழும் அப்படிங்கிறது தெரியும். சுனாமி வந்த பொழுது ஒரு பறவை சாகல. சுனாமி வரதுக்கு முன்னாடியே ஒரு 4 hours 6 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே எல்லாம் அலர்ட் ஆகி அது கரெக்டா இடத்துக்கு போயிடுச்சு. ஏன்னா சுவாமி சொல்லிட்டாரு, நீங்க எல்லாம் போய் செட்டில் ஆயிடுங்க ஒரு பக்கமா, நான் கொஞ்சம் பேரை கவனிச்சுட்டு வர வேண்டி இருக்குன்னுட்டு. இயற்கை சீற்றம், இயற்கை சூழ்நிலை வெல்லவே முடியாது மனிதனால கடைசி வரைக்கும். சிவம் சொல்றாரு, இயற்கை அற்றவருக்கு அற்ற சிவம். திருஞான சம்பந்தர் சொல்லுகிறார், இயற்கைக்கு புறம்பாக நடக்கிறவர்களுக்கு சிவம் கைகூடாது அப்படிங்கிறார். அதனாலதான் நந்தவனம் அமைக்கிறது, மலர்களை எடுத்தது, மலர்களினாலே தொழுதல். நான் ரொம்ப பெரிய பணக்காரன்னு சொல்லிவிட்டு நான் சுவாமிக்கு ஸ்ப்ரேயா பண்ண முடியும், சென்ட் போட்டுற முடியுமா, பர்ஃபியூம் அடிக்க முடியுமா? நத்திங் டூயிங். வாசனை மிக்க மலர்களை எடுத்துத்தான் அர்ச்சனை முடியும். இயற்கை மூலமாகத்தான் சுவாமி அணுக முடியும். இயற்கையோடு ஒட்டிய அந்த நிகழ்வு பூசை, இதுதான் அன்பு. இந்த இயற்கை சீற்றங்களிலே நாம் அவதிப்படுகிற பொழுது எல்லாரும் சேர்ந்துதான் கஷ்டப்படுறோம். காவிரி ஆத்துல தண்ணி வரலங்கிறோம். காவிரி ஆத்தங்கிற ஓரமா இருக்கிற கோயிலுக்கு குத்தகை எடுக்கிற நிலத்தை வாங்கினவங்க அத்தனை பேரும் 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் எடுத்தவங்க கோயிலை ஏமாத்தி நெல்லு தர மாட்டேங்கிறான். சுவாமி பட்னியா கிடக்கிறார். காவிரி ஆத்துல எங்க தண்ணி வரும் நீங்க சொல்லுங்க? ஒரு சிவன் கோயில், பல சிவன் கோயில் நீங்க அங்க போய் பாத்தீங்கன்னா ரத்த கண்ணீர் வரும். அவரு குருக்கள் வீட்டுல சமைக்கிற சாதத்தை கொண்டு சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு ஒத்த வேலை, ஒரு வேளை பூசை நடக்காத கோயில்கள். நான் சொல்றது சாதாரண கோயில்ல, திருமுறை பாடப்பெற்ற கோயில்களுக்கே பல கோயில்களுக்கு இந்த கதி. இந்த மாதிரி இருந்துட்டு இருக்கு. ஏன் நிகழுது நீங்க சொல்லுங்க? இந்த மாதிரி நிகழ்ந்தா அப்புறம் எப்படி காவிரியில தண்ணி வரும் சொல்லுங்க பார்க்கலாம். யாரெல்லாம் அந்த நிலத்தை, கோயில் நிலத்தை வச்சிருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் வச்சுக்க. அந்த காலத்துல 1/2 மூட்டை நெல் சொன்னான்னா இந்த காலத்திலேயே அதே 1/2 மூட்டை நெல்லை கொடுத்து ஏமாத்திக்கிட்டு இருந்தா, அதையும் கொடுக்காம
வருஷக்கணக்கா பாக்கி வச்சிருந்து இதெல்லாம் மீட்டு தரத்துக்கு ஒரு சைவர்களுக்கெல்லாம் தூக்கம்னா தூக்கம், சும்மா செம தூக்கம். அப்படி தூங்கிட்டு இருக்கிறாங்க எல்லாரும். நம்ம கோயில் நிலம் எல்லாம், நம்ம கோயில்களுக்கு உரிய நிலத்தை கோயில்களுக்கு மீட்டு தரணுமே, கோயில்கள் எல்லாம் இப்படி இருக்குதே அப்படின்னு நமக்கு அந்த உணர்வு. ஏதாவது வேற்று மதத்தினர் இப்படி விடுவாங்களா? அதுக்கெல்லாம் ரொம்ப கணக்கா நடக்குது அவங்களுக்கு உரியதுல. ஏன் இழிச்ச வாயினா இந்த இந்து சமயம் மட்டும், ஏன் இந்த சைவ சமயம் மட்டும் இப்படி இருக்குது சொல்லணும். நீங்க நினைச்சு பார்க்க வேண்டாம். we are more in number, what is the use? நம்முடைய திருக்கோயில்கள், நம்ம இன்னைக்கு இருக்கிற அந்த திருக்கோயிலுடைய நிலை, சுவாமிக்கு வஸ்திரமே கிடையாது. எத்தனையோ கோயில்ல பழந்துணியை எடுத்து, அதுவும் அழுக்கு துணி பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு அழுக்கு துணி, அதை எடுத்து சாமிக்கு சுத்தி, அது சாமி தலையில ஒரு சொம்ப தண்ணியை ஊத்தி கீழே அந்த துணியை போட்டு அந்த துணியை எடுத்து சுத்துவார் குருக்கள். கிடையாது. என்ன பண்றது? இப்படியெல்லாம் நாம் கோயில்களை புறக்கணிக்கிற பொழுது நாம் புறக்கணிக்கப்படுகிறோம். ரொம்ப நீங்க ஒன்னே ஒண்ணு நினைச்சுங்க, செவுத்துல அடிச்ச பந்து தான் திரும்பி வருமே தவிர தானா பந்து வராது. நாம் அடிச்ச பந்து தான் நமக்கு வருது. அன்பு மயமாக இதெல்லாம் நான் ஒரு எதற்காக இதை உங்களுக்கு சொல்லுகிறேன்னா, இங்க இருக்கிறவர்களை குறித்து நான் சொல்லல. பல இடங்கள்ல நிகழ்கிறதே அதுக்கு என்ன காரணம் நீங்க நினைத்து பாரு, உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். இதெல்லாம் காரணம் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சிவத்தை எவ்வளவுக்கு நீங்கள் போற்றுகிறீர்களோ அவ்வளவுக்கு உங்களுக்கு வாழ்வில துன்பம் கிடையாது. நாம என்னால முடிஞ்ச அளவுக்கு இதை நான் கடைபிடிக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு மனதில் ஒரு உணர்வு தோன்றி இந்த அளவுக்கு அந்த ஊற்றத்தோடு இருந்தால் வாழ்க்கையில துன்பம் இல்லை. அந்த நிலையை சொல்லுகிறார். முக்காலத்து இயல்பு அப்படிங்கிற பொழுது வினையின் பயன் எப்படி இந்த ஆன்மாவுக்கு வருகிறது, வரப்போகிறது என்பது ரொம்ப தெளிவா தெரியும் அவங்களுக்கு. இந்த வினையின் பயன் இப்படி வருகிறது. பல பேருக்கு அதை நீக்குவதற்கு கூட வழி சொல்லி தராங்க. சொல்லலாம், அவங்களுக்கு லைசன்ஸ் இருக்கு. நீக்கி கூட உள்ளக்கூடிய வல்லமையில இருந்தார்கள் என்று சொன்னால் அவங்களுக்கு அது சொல்லக்கூடிய நிலையில இருப்பாரு. இந்த கோயிலுக்கு போ, இந்த பதிகத்தை பாடு, இப்படி செய், இதுல இருந்து தப்பிச்சுக்க வாய்ப்பு இருக்கு என்று சில சமயம் குரு சொல்லலாம். அதுக்கு பர்மிஷன் இருக்கு. அப்படி அவர்கள் செய்கிற பொழுது அதுல உண்மையிலேயே அவர்களுக்கு நிவர்த்தி ஏற்படுகிறது. உண்மையிலேயே அப்படி ஆரம்பிச்சதுதான் சாந்தி, பிராயச்சித்தம், சாந்தி, அதெல்லாம் அப்படி ஆரம்பிச்சது. அது பிசினஸ் ஆயிடுச்சு பின்னால. இப்ப அது இல்லாததெல்லாம் சொல்லி, அது தெரியாதவெல்லாம் அதை சொல்ல ஆரம்பிச்சு. உண்மையிலேயே அந்த காலத்துல குரு என்ன துன்பம் நிகழ போகிறது தெரிஞ்சு, நீ இப்படி பண்ணு, 16 வயசுல போறாருன்னு தெரிஞ்சு மார்க்கண்டேயர் தன்னை காப்பாற்றிக் கொள்ளவில்லையா? அவ்வளவுதான். சிவபெருமானுடைய திருவடியை பிடித்துக்கொள் அப்படின்னு. சிவனுடைய திருவடியை பிடித்துக் கொள்ள என்ன அர்த்தம்? ரொம்ப பேரு என்ன கூட கேட்டிருக்காங்க. பெரிய புராணத்துல போன உடனே அங்கே போனார், சிவன் திருவடியை வழுத்தினார், சிவன் திருவடியை வழிபட்டார் அப்படின்னு சொல்லுகிறார்களே, அங்க சிவலிங்கம் தானே சாமி இருக்கும், சிவலிங்கத்துக்கு ஏது திருவடி அப்படின்னுட்டு ரொம்ப பேரு என்னை கேட்டிருக்காங்க. இங்க இருக்கிறவங்கள கூட சில பேர் கேட்கணும்னு நினைச்சிருப்பாங்க. இப்ப இங்க சிவலிங்கம் இருக்கே, ஏது திருவடி அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. ஒரு பதிகம் பாடினார் நம்முடைய திருஞான சம்பந்தர். அதுலதான் சொல்ற, ரொம்ப தெளிவா சொல்லுகிறார். துஞ்சலும் துஞ்சலில்லாத பொழுதினும் நெஞ்சகம் நைந்து நினைவின்கள் நாள் தோறும் வஞ்சகமற்றடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைத்தன அஞ்செழுத்துமே துஞ்சலும் துஞ்சலில்லாத பொழுதினும் நெஞ்சகம் நைந்து நினைவின்கள் நாள்தோறும். நெஞ்சகம் நைந்து நினைவின்கள், நாள்தோறும் நினைவின்கள், நினைவின்கள் நாள்தோறும் நினைவின்கள், நைந்து நினைவின்கள், நெஞ்சகம் நைந்து நினைவின்கள், துஞ்சலிலும் நினைவின்கள், துஞ்சலில்லாத பொழுதிலும் நினைவின்கள். எப்படி நினைக்கிறோம்? வஞ்சகமற்றடி வாழ்த்த அடி வாழ்த்த, வஞ்சகமற்று அடி வாழ்த்த யாரு? மார்க்கண்டேயர். மார்க்கண்டேயர் என்ன பண்ணாரா? வாழ்த்த. எதை வாழ்த்தினார்? அடி வாழ்த்த. எப்படி வாழ்த்தினார்? வஞ்சகமற்றடி வாழ்த்த, வஞ்சகமற்றடி வாழ்த்த. அப்புறம் என்னாச்சு? வந்த கூற்று, கூற்றுவன் வந்தான். 16 வருஷம் ஆச்சு, வா போலாம் அப்படின்னு வந்தான். வந்த கூற்று அஞ்ச உதைத்தன. எது? அஞ்செழுத்துமே. வந்த கூற்றுவனை உதைச்சுதான். எது உதைச்சுதே? அஞ்செழுத்து. எதுல ஓச்சார்? உண்மையிலேயே திருவடியில தானே ஓச்சாரு. அப்புறம் அஞ்செழுத்துல ஓச்சாருங்கிறாரு. இப்பதான் நமக்கு தெளிவாகுது. அஞ்செழுத்துன்னா திருவடி, திருவடினா அஞ்செழுத்து அப்படின்னு தெரியுது. அப்ப மார்க்கண்டேயர் என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, அடி வாழ்த்த, அடி வாழ்த்தன்னா அஞ்செழுத்த சொல்லிட்டு இருந்தாராம். அப்ப பஞ்சாட்சரம் சொல்லிட்டு இருந்திருக்கிறார் அவரு. அதான் பெரிய மந்திரமா சொல்லிட்டு இருந்திருக்கிறார். யாரு? மார்க்கண்டேயர். மார்க்கண்டேயர் பஞ்சாட்சரம் சொல்லிட்டு இருந்திருக்கிறார். அந்த பஞ்சாட்சரம் சொல்லிட்டு இருந்தாரா. அப்படி சொல்லிட்டு இருந்த பொழுது
கூற்றுவன் வந்தான், கூற்றுவனை திருவடி உதைத்ததுன்னாரு. திருவடினா வேற ஒண்ணும் இல்ல, பஞ்சாட்சரம். பஞ்சாட்சரம்னா வேற ஒண்ணும் இல்ல, திருவடி. அப்ப கோயிலுக்கு போய் திருவடியை வாழ்த்தினார்னா பஞ்சாட்சரம் சொன்னாருன்னு அர்த்தம். அதான், வேற ஒண்ணும் கிடையாது. அங்க உள்ள போய் சிவலிங்கம் திருவடியை வாழ்த்தினார், திருவடியை வடுத்தினார் அப்படின்னு சொன்னா பஞ்சாட்சரம் சொன்னார்னு அர்த்தம். அதான் அடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைத்தன, அஞ்செழுத்துமே உதைத்தன. அதை விட ஒரு பெரிய துணை உண்டா நமக்கு? அந்த துணையை நாம் பற்றி கொள்ள வேண்டாமா? அதனாலதான் சொல்லுகிறார், வேதம் ஓதணும்னு கவலைப்படாத, வேதம் தெரியலன்னு கவலைப்படாத, வேதம் வரலையேன்னு கவலைப்படாத, வேதத்தை பத்தி கவலைப்படாத. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னெறிக்கு உய்ப்பது, வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. நமச்சிவாயவே நாதன் நாமம். இதுதான் அவரு இந்த மண்ணுலகை விட்டு போற பொழுது திருஞான சம்பந்தர் சொன்ன லாஸ்ட் மெசேஜ். நிறைவா பாடின பதிகம், நிறைவா சொன்ன மெசேஜ் இதுதான். நாங்க கேட்க தயாரா இல்ல சார் அப்படின்னு ரொம்ப பேர் விட்டாங்க. ஏன்னா இப்படி சொல்றேன்னு ஏன் சொன்னா, அப்பவே ரொம்ப பேரை கூப்பிட்டாரு உள்ள வாங்கன்னு. அந்த ஜோதியில பாதி பேர் பயந்துட்டு போகல, என்ன ஆகும் அப்படின்னு. அதனால சொன்னார், சரி அப்ப நீங்க எல்லாம் இங்கே இருக்கிறேன்ட்டீங்க, ஒண்ணு செய்யுங்க, இதெல்லாம் வரல, நமச்சிவாயத்தையா சொல்லிட்டு இருங்க, அதுதான் காப்பாத்தும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அந்த பஞ்சாட்சரம் திருவடிக்கு சமானம். நாமெல்லாம் திருவடியை வழிபடுறோம் அப்படின்னு சொன்னா பஞ்சாட்சரம் சொல்லணும்னு அர்த்தம். அங்க போய் திருவடியை வழிபட்டோம் அப்படின்னு சொன்னா பஞ்சாட்சரம், சன்னதியில போய் பஞ்சாட்சரம் சொல்லணும், தேவாரம் சொல்லணும். முக்காலத்து இயல்பையும் குறித்தங்கிருந்தார், இழவு வந்தெய்திய சோம்பேனர். இழவு அப்படின்னு கேட்டா இழத்தல். ஆடும் வரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய், தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரனே, எல்லாம் மற என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே. எல்லாம் மற என்னை இழந்த நலம். இழத்தல் நலமா நஷ்டமா? உன்னை இழந்தேன்னு சொன்ன உலக வழக்குல என்ன அர்த்தம்? நஷ்ட கணக்குன்னு அர்த்தம். நான் அதை இழந்தேன், இதை இழந்தேன். சுவாமி சொல்றார், நானும் நிறைய இழந்தேன், ஆனா எனக்கு எல்லாம் நலம் அப்படின்னார். உல்லாச நிராகுல யோக இத சல்லாப வினோதனு நீகலையோ. உல்லாச திருப்பரங்குன்றம், நிராகுல திருச்செந்தூர், யோக பழனி, இத சுவாமிமலை, சல்லாப திருத்தணி, வினோதன் பழமுதிர் சோலை. இங்க எல்லாம் நீ இருக்கிறிய, இதெல்லாம் இருக்கிற பொழுது மத்ததெல்லாம் எனக்கு எதுக்கு? எல்லாத்தையும் விட்டுட்டேன்னார். இதெல்லாம் நீ இருக்கிற உல்லாச நிராகுல யோக இத சல்லாப வினோதனோ நீ அலையோ, எல்லாம் அற என்னை இழந்த நலம் சொல்லாய் முருக சுரபூபதி. எல்லாம் அற என்னை இழந்த, எல்லாம் அறுபட்டுச்சு, அப்புறம் என்னை இழந்தேன். எல்லாம் அறுபட்டாதான் என்னை இழக்க முடியும். முதல்ல எல்லாத்தையும் அருகணும். அதெல்லாம் மமகாரம். என்னை இழத்தல் அதுதான் அகங்காரம். அகங்காரம் மமகாரம். நான் எனது, நான் அகங்காரம், எனது மமகாரம். என்னது என்னது, நான் நான். இந்த என்னது என்னது கூட கொஞ்ச நேரம் விட்டுரும், நான் விடாது. இது என்னது, இது என்னது, இது என்னது, இது என்னது, இது என்னது, என்னது, எல்லாமே என்னது என்னதுன்னு சொல்லக்கூடியவள் இல்லையா? என்னது என்னது என்னது, எல்லாம் அற என்னை இழந்த நலம். என்னை இழந்த நலம், என்னையும் இழந்துட்டேன். அது இழந்த உடனே வந்தது பாருங்க ஒரு நலம். சொல்லாய் முருகா சுரபூபதியே. என்ன அற்புதமான நிலை சுவாமி. நான் நினைச்சேன் எல்லாம் இருந்தாத்தான் சுகம்னு நினைச்சேன், இப்பதான் தெரியுது எல்லாம் விட்டாத்தான் சுகம்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நாம என்ன நினைக்கிறோம்? எல்லாம் இருந்தாத்தான் சுகம்னு நினைக்கிறோம். எல்லாம் இருக்கணும், இது இருக்கணும், அது இருக்கணும், இது இருக்கணும், நடுவில் சாமியே இருக்கணும் இல்லையா? எல்லாம் இருக்கணும், சாமியும் இருக்கணும். எல்லா இடத்துக்கும் போகணும், சாமிகிட்டையும் போகணும், சினிமாவுக்கும் போகணும், டிவிக்கும் போகணும், நண்பர் வீட்டுக்கு போகணும், கூடவே கோயிலுக்கும் போகணும் அப்படின்னு நாம எல்லா விசிட்டிங் பிளேஸ்லயும் ஒரு பிளேஸா தான் கோயிலை வச்சிருக்கிறோமே தவிர, எல்லாம் அற என்னை இழந்த நலம் எல்லாத்தையும் விட்டுட்டு. இன்னும் சில பேர் இருக்கான், எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லா இடத்துக்கும் போயிட்டு கோயிலுக்கு போனா கூட பரவாயில்ல, கோயிலுக்கு போய் எல்லா இடத்தையும் நினைச்சிட்டு இருப்பான் அவர். அங்கேயும் அங்க போனா என்ன ஆச்சோ தெரியல, பையனை அண்ணன் வீட்டுக்கு அனுப்பிச்சேன், என்ன ஆச்சுன்னு தெரியல, நவுருப்பா சாமி தெரியல அப்படின்ட்டு இத்தையும் சேர்த்து பார்த்துக்கிட்டு அவளை வேற அங்க பஸ்ல ஏற்றி அனுப்பிச்சா, பஸ் இறங்கினால போனால என்னன்னு தெரியல. சாமி அப்பா அப்பா முருகா 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 முருகா
இப்படின்னு போயிட்டு இருக்கு நம்ம பக்தி. எல்லாம் அற என்னை இழந்தனர். கோயிலுக்குள்ள வந்தவனீங்க மத்தது எல்லாம் மறந்து போகுதுன்னு வச்சுக்கோங்க, அதுதான் பக்தி. மறக்கணும், மறக்கல நினைப்பு இருந்துகிட்டே இருக்குன்னு சொன்னா, குறி பாக்குறவனுக்கு சுத்தி இருக்கிறது தெரியக்கூடாது. சுத்தி இருக்கிறது எல்லாம் தெரியுது குறி பார்க்கும் போதுன்னா எதை சுடுவான்? குறி மட்டும் தெரிஞ்சா குறிய சுடுவான். குறிய தெரியல பக்கத்துல இருக்கிறது எல்லாம் தெரியுது. எல்லாம் தெரிஞ்சா எதை சுடுவான்? எல்லாம் தெரியக்கூடாது. குறியை குறியாது குறித்தங்கு சொல்றார். அனுபூதி இருக்கு பாருங்க, கந்தர் அனுபூதி. அற்புதம் அற்புதம். சரி, கந்தர் அனுபூதியா பாக்குறோம், நம்ம திருமந்திரம் பாக்குறோம். சொல்றார், இழவு வந்தெய்திய சோம்பே. இந்த இழவுங்கிறது தான் எல்லாம் அற என்னை இழந்த நலம். அதான் இழவுன்னு இழத்தல் அர்த்தம். இழவு வந்து எல்லாவற்றையும் இழத்தலினாலே வந்து எய்திய சோம்புன்னாரு. இந்த சோம்புங்கிறது சோம்பல் ஏன் அப்படின்னாரு, எல்லாத்தையும் இழந்துட்டேன், இழந்த உடனே என் செயல் எதுவும் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. என் செயல் இல்ல, எல்லாம் சிவம் செயல் என்று பார்க்க ஆரம்பிச்சாச்சு. எனக்குன்னு எதுவும் தேவையில்லை, இப்ப எல்லாம் அவன் he is taking care of me. எனக்கு எனக்குன்னு ஒரு செயல் இல்லை, எதை குறித்தும் யாம் இல்லைங்கிற பொழுது எதையும் ஆற்றக்கூடிய எந்த செயலையும் நிகழ்த்தக்கூடிய ஊக்கம் இல்லாது இருப்பர். இந்த செயலை எனக்காக நிறுத்திக் கொள்ளணும், இதை எனக்காக செய்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த ஊக்கம் இல்லாது இருப்பர். தனக்கென்று ஒரு செயலை நிகழ்த்த வேண்டும் என்கிற அந்த ஊக்கம் இல்லாது இருப்பர். அதான் இழவு வந்து எய்திய சோம்பே. சோம்பல் என்பது என்ன காரணம் என்று சொன்னால், ஒரு செயலை செய்கின்ற பொழுது அந்த செயலை செய்வதனாலே வருகின்ற பயனிலே ஊற்றம் இல்லாது இருத்தல். அதுதானே படிக்கிறதுக்கு சோம்பல் அப்படின்னா, ஆமா எதுக்கு படிக்கணும், படிச்ச என்ன ஆக போகுது என்று ஒரு சோம்பல் வருகிறது அல்லவா. அது அந்த சோம்பல் எதனாலே வருகிறது என்று சொன்னால் தன்னுடைய இயலாமையினாலே வருவது. இங்க அப்படி இல்லை, இயலாமையினாலே அல்ல, எல்லாவற்றையும் சிவமே செய்து வருகிறது என்கிற ஞானத்தினாலே வருகிற சோம்பல். ஆக ஒண்ணு, இது நாம முயற்சி சென்று எதுவும் நடக்கிறது இல்ல, எல்லாம் சிவத்தினுடைய திருவருளினாலே நிகழ்கிறது என்று அறிகின்ற நிலை வருகிற பொழுது ஞானிகள் இயற்கையாகவே தம் நிலை குறித்து செயல்கள் செய்ய மாட்டார். தனக்கு வேணும்னு ஒரு செயல் செய்ய மாட்டார். இப்ப எனக்கு உதாரணம் சொல்றேன், உங்களுக்கு சொன்னா தெரிஞ்சு. ஒரு பெரிய மனுஷர் ஒருத்தர் இருந்தார், செல்வந்தர். காலையில அவரு எழுந்திருச்சு பூஜை பண்ணார். பூஜை பண்ணிட்டு வெளியில வந்தார். அவரை பாக்குறதுக்கு 2 பேர் வெயிட்டிங். அவங்க வீட்டுல சொன்னாங்க, 2 பேரும் உங்களுக்காக அப்பையில வந்து காத்துட்டு. யாரு? நம்ம ராமசாமி. ஓ ராமசாமியா, பணத்துக்கு வந்திருக்கான். அப்புறம் இன்னொருத்தர் நம்ம கிருஷ்ணசாமி. ஓ கிருஷ்ணசாமியா, பணத்துக்கு வந்திருக்கான். சரி அப்படின்னு வெளியில வந்தார். ராமசாமி எதுக்கு வந்திருக்காப்ல? பணத்துக்கு. கிருஷ்ணசாமியும் பணத்துக்கு வந்திருக்காரு. என்ன ராமசாமி? ஐயா நான் அன்னைக்கே சொன்னனுங்களே ஐயா, கொஞ்சம் பணம் தேவைப்படுது, பொண்ணு கல்யாணத்தை வச்சுட்டேன், பணம் கொஞ்சம் தேவைப்படுது, அங்க எங்க தேவைப்பட்டு பாத்துக்கிட்டு இருக்கேன், நீங்களும் கொஞ்சம் கொடுத்ததா உதவி செய்யணும். ஏப்பா சுருக்கமா நல்லா உன் தகுதியான இடத்த பாத்துருக்கலாமே, எது கொஞ்சம் பெரிய இடத்த? ஆமாங்க ஐயா, ஏதோ ஆசை பெரிய இடத்த பாத்துட்டேன், அப்படியே கொஞ்சம் இழுத்துட்டே போயிடுச்சு, நீங்க ஏதோ பார்த்து செய்ய உதவி செய்யணும். என்ன செய்யறப்பா, சரி அப்படின்னா ஆசைப்பட்டு அவஸ்தைப்பட்டு இருக்கிற நீ எதுக்கு இந்த ஆசை அவஸ்தை? சரி போ தரேன், ஏதாவது தரேன், அப்புறமா வந்து பாரு. சரிங்க ஐயா. இப்ப யாரு பாக்குறாரு? கிருஷ்ணசாமி பாக்குறாரு. என்ன கிருஷ்ணசாமி? ஐயா உங்களை எதிர்பார்த்தா வந்தேன், ஒரு 10,000 ரூபாய் 5,000 ரூபாய் இருந்தா கொஞ்சம் சௌரியமா இருக்கும். எது கேள்விப்பட்டேன், ஏதோ கொஞ்சம் விழா வச்சுட்டேங்க ஐயா கோயில்ல, கொஞ்சம் நல்ல சேக்கிழார் விழா கொஞ்சம் பிரமாதமா செய்யலாம், எல்லாருக்கும் அன்னம்பாலிப்பு செய்யலாம், அடியார்களுக்கு எல்லாம் புத்தகம் வச்சுட்டு கொடுத்துடலாம், சேக்கிழார் அருளி செய்த பெரிய புராணத்திலிருந்து முக்கியமான பாடல்கள் எல்லாம், அது கொஞ்சம் செலவு, எல்லாம் ஒரு 25,000 அது கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷம். 2 பேரும் பணம் கேட்கலாம். 2 பேரும் பணம் கேட்கறது இவர்கிட்ட. இவரை பொறுத்த வரைக்கும் பணம் 2 பேரும் பணம் கேட்கறது. ஆனா 2 பேரும் கேட்கறதுனுடைய பணம் கேட்டாலும் கூட நோக்கம் அடிப்படையா வேறுபாடு உடையது. நீங்க ஒத்துக்கிறீங்களா? ஒருத்தர் தனக்காக கேட்கிறார், இன்னொருத்தர் மற்றவருக்காக கேட்கிறார். அப்ப ஒருவர் தனக்காக கேட்கிற பொழுது அதிலே தன்னுடைய சுயநலம் கலந்து இருக்கிறது. இவர் கோயிலுக்காக கேட்கிற பொழுது அதுல தன்னுடைய சுயநலம் எந்த விதத்திலையும் கலக்கல. அப்ப இவர் தனக்கென்று வேண்டும் என்பதற்காக வருகிறார், அவர் பொதுநலம் குறித்து மற்றவர்களுக்கு வேண்டுமே என்று வருகிறார். இவர் வருவதிலே தன் செயல் குறித்தது இருக்குது, அவர் வருவதிலே சிவன் செயல் குறித்தது இருக்குது. இப்ப அவர் வந்தாரு பாருங்க, அவர் வந்தவர் வீட்டுல அப்பதான் வீட்டுல பாட்டு வாங்கிட்டு வர்றாரு. என்ன பாட்டு வாங்கிட்டு வர்றாருன்னா, அரிசி தீந்து போச்சுன்னு அப்பவே சொன்னேன், நீங்க யாருகிட்டயா ஒரு கைமாத்த வாங்கிட்டு வாங்க, அரிசியை வாங்கலான்னு சொல்றேன், கேட்காம இப்படி ஊருக்கு வேலையே எடுத்து போட்டுக்கிட்டு செஞ்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அந்த அம்மா சத்தம் போட்டிருக்காங்க. அத்தை விட்டுவிட்டு கோயில் சமாச்சாரமா வந்திருக்கிறார். இப்ப பாருங்க, அவருக்கு இருக்கிறது என்னன்னா, இழவு வந்து எய்திய சோம்பு. தன்னுடைய செயல்களுக்கு தன்னுடைய நலனுக்காக குறித்து அதுக்கு ஊக்கமே இல்லை. தான் வீட்டுக்கு என்ன வேணும், தனக்கு என்ன செய்து கொள்ளணும், தன்னுடைய வேண்டியவர்களுக்கு என்ன செய்யணுங்கிறதுல ஊக்கம் இல்லாமல், ஆனாலும் கூட சும்மா இல்லாம பொதுநலம் குறித்து, மற்றவர்கள் பயன் குறித்து, சிவன் செயல் குறித்து அதிலே ஊக்கமாக இருப்பார்கள்.
அதுதான் இழவு வந்து எய்திய சோம்பே என்கிற பொருள்னு தெரிஞ்சுக்கணும். அவங்க ஒண்ணுமே செயலாற்றாமல் சும்மா உட்கார்ந்துட்டு இருப்பாங்க, வெட்டி சோறு தின்னுட்டு நினைச்சிடக்கூடாது. இழவு வந்து எய்திய சோம்பேன்னா அவர்கள் பொதுநலம் குறித்து தன் செயல் குறித்து ஊக்கம் இல்லாமல் இருப்பார். ஆக இதுதான் இழவு வந்து எய்திய சோம்பே. உங்களுக்கு பிடிபட்டு நினைக்கிறேன். ரொம்ப பேர் நினைக்கிற சோம்புன்னா சோம்பேறியா கிடப்பாங்க போல. ரொம்ப பேர் இப்படித்தான் ஞானிகள் சோம்பேறிகள் இல்ல. ஞானிகள் பாத்தீங்கன்னா எத்தனை அற்புதமா கோயிலா தெரிஞ்சிருக்கிறார் திருஞான சம்பந்தர். ஒரு இடத்துல உட்கார்ந்தவர்ல திருநாவுக்கரசர் வேக வேகமா போவாராம். அவர் பல்லக்கில கிளம்பி வருவாராம், அவர் நடந்து போவாராம். 2 பேரும் ஒரே நேரத்தில் போய் சேர்ந்துருவாங்களாம். எப்படி போயிருப்பாரு பாருங்க. அவர் கேட்டார், எப்படிங்க சாமி ஒன்னாரு? நான் நடந்து வரேங்கிறீங்களே, சுவாமியும் நடந்து தானே வராருன்னு. எப்படி பல்லக்கில இருக்காருன்னு பேரு, 4 பேர் நடந்தானே தூக்கிட்டு வரான், அதுவும் நடந்தானே வந்து சேர்ந்துடுறேன் நானு. கூடிய மட்டும் காட்டிக்கவே மாட்டார் அப்பர் சுவாமி. இழவு வந்து எய்திய சோம்பேம்பார். அப்பருக்கு முன்னாடி பல்லக்கில போக கூடாதுன்னு நினைப்பாரு. யாரு தெரியுமா? திருஞான சம்பந்தர். அதனாலதான் சுவாமி நாங்க 2 பேரும் ஒன்னா போலாம் அப்படின்னாரு. யாரு? திருஞான சம்பந்தர். சாமி உங்களோட வரணும்னு ஆசையா இருக்கு சாமி, உங்களை 2 பேரும் ஒன்னா போலாம் சாமின்னு ரொம்ப வற்புறுத்தினவர் யார் தெரியுமா? திருஞான சம்பந்தர் தான் வற்புறுத்தினார், அப்பர் இல்ல. திருஞான சம்பந்தர் தான் சொன்னார், சாமி உங்களோட வரணும் சாமி, 2 பேரும் ஒன்னா போகணும். அப்பர் அதை விரும்பல. ஏன் விரும்பலன்னா அவர் என்ன நினைக்கிறார்? திருஞான சம்பந்தரை தன்னை விட உயர்ந்த குருவா நினைச்சார். அவரோட சேர்ந்து போகணும்னா என்ன ஆகும்னு கேட்டா, திருஞான சம்பந்தரை வணங்குறவங்க நம்மள வணங்குவாங்க. திருஞான சம்பந்தருக்கு சிவமாக கருதுறவர்களாம் தன்னையும் வணங்குவார். தனக்கு அந்த தகுதி இல்லைன்னு நினைச்சாரு அவர். சாமியை வணங்கணும், சாமி குரு மாதிரி, ஞான குரு அவரு. அந்த ஞான குருவா இருக்கிறவரே எல்லாரும் வழிபடணும், அவங்க எல்லாம் வந்து நம்மையும் வழிபடுவாங்க. இதுக்காகத்தான் அவர் வந்து நாங்க கூட வரலன்னார். அப்புறமா என்ன பண்ணாரு? ரொம்ப சரி போலாம், ரொம்ப வற்புறுத்தினார் திருஞான சம்பந்தர். சரி போலாம் அப்படின்னாரு. நான் திருவாரூர் போயிட்டு வருவேன், நீங்க எங்கேயும் போக கூடாது, இதே இடத்துலதான் சுத்திட்டு இருக்கணும்னாரு. சரி அங்கேயே இருந்தார், திருப்பூலூர்லயே அப்படியே இங்க இருந்துட்டு இருந்தார். அப்புறம் வந்த உடனே 2 பேரும் ஒன்னா கிளம்பி வந்தாங்க. அப்ப அவரு பல்லக்கில் வருகிற பொழுது அவருக்கு என்னன்னா, நம்ம திருநாவுக்கரசர் சாமிகள் வரும்போது நாம பல்லக்கில் உட்கார்ந்து வரக்கூடாதுன்னு அவருக்கு கூச்சம். அதனால இவர் என்ன சொன்னார்? 2 பேரும் ஒன்னா போலாம், சுவாமி நீங்க ஒண்ணு முன்னால போயிருங்க, நான் பின்னாலேயே நீங்க எங்கெங்கெல்லாம் போறீங்களோ அங்க வரேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இடத்தை நீங்க தீர்மானம் பண்ணுங்க, அங்க போங்க, நான் பின்னாடி வந்துடுறேன். அதுக்கு முன்னாடி அவர் சொன்னார், நம்ம 2 பேரும் ஒன்னா நடந்து போல, நீங்க நடந்து போனா நான் ஒத்துக்க மாட்டேன், பல்லக்கில் வரதா இருந்தா வரேன்னாரு அவர். நான் பல்லக்கில் வரதுனா நீங்க முன்னாடி போயிருங்க, நான் பின்னாடி வரேன்னாரு இவர். இப்படி இருந்திருக்காங்க பாருங்க. இந்த அமைப்பு அவ்வளவு அற்புதமான. அந்த 2 பேர் வாழ்ந்த காலத்துல வாழ்ந்திருந்தோம்னு வச்சுங்க, இப்ப பிறந்திருக்கவே மாட்டேன் நான். தப்பிச்சிருந்திருக்கலாம், இந்த பிறப்புல இருந்து தப்பிச்சிருந்திருக்கலாம். பிறக்கலையே, எங்க எந்த ஓனாயா இருந்தனோ, நாயா இருந்தனோ, புலியா இருந்தனோ, கிளியா இருந்தனோ, என்னவோ பிறந்து தொலைச்சிருக்கிறேன். இத்தனை பிறவி பிறத்து எடுத்து வந்து இப்போ பிறந்து எல்லா பிறப்பும் பிறந்தைத்தேன் எம்பெருமான்னாரு இல்லையா? எல்லா பிறப்பையும் பிறந்து பிறந்து இழைச்சேன்னு மாணிக்க வாசகர் சொல்லுகிறார். அவரே சொல்லுகிறார், நாம தான் சொல்லிக்கிறது இல்ல. பஸ்ல ஏறினா பாத்தீங்கன்னா இவன் காலம் அவன் தெரியாம மிதிச்சிருவான். என்னையா மாடு மாதிரி மிதிக்கிறேன், அதுக்கே ஏன் கழுத மாதிரி கத்துறேம்மா? அவன் நமக்கே சந்தேகம் வந்துடும், எங்க இருக்கிறோம்? ஜூல இருக்கிறோமா? மாடு கழுதைமா? அற்புதமா இந்த உலகத்திலே இருப்பார்களாம். ரொம்ப சுவாமி அழகா சொன்னார், இருந்தார் சிவமாகி இருந்தார் எங்கும் தாமாகி, இருந்தார் சிவமாகி எங்கும் தாமாகி, இருந்தார் சிவன் செயல் யாவையும் நோக்கி. அதே இந்த சுத்தி நடக்கிற அந்த செயல்களுக்கெல்லாம் பார்த்து கொண்டு இப்படி சான்று போல விளங்குவார்களாம் ஞானிகள். சான்று போல விளங்குவதுன்னா அது அந்த நிலை. ஒருத்தன் ரயில்வே கேட் கீப்பருக்கு வேலைக்கு இன்டர்வியூ போனானா, அந்த கேட் கீப்பர் வேலை இருக்க, அந்த கேட் கீப்பருக்கு இன்டர்வியூ போனானா. போன உடனே அங்க இந்த ரயில்வே ஆபீசர்லாம் உட்காந்துருந்தாங்களாம். அவனை பார்த்து கேட்டாங்க, ஒரு கேள்வி கேட்டாங்களாம். அப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், கரெக்டா பதில் சொல்றேன்னா உனக்கு கேட் கீப்பர் வேலை கிடைச்சிடும், கேளுங்க ஐயா அப்படின்னு. நீ வந்து இந்த தண்டவாளத்துல கவனிக்கிற வேலை உனக்கு தெரியல? தெரியும். அவங்க அதான் பாத்துக்கிறேன். திடீர்னு பாத்தீங்கன்னா தண்டவாளத்துல ஒரு விரிசல் இருக்கு, ஒரு ஆபத்து இருக்குது. இல்ல இப்படி வச்சுக்கோமே, இந்த பக்கம் ஒரு ட்ரெயின் வருது, அந்த பக்கமும் ஒரு ட்ரெயின் அதே ட்ராக்ல வந்துருது. நீ என்ன பண்ணுவ? ஐயா நான் ஓடி போய் நின்னு வராதிங்கன்னு கத்துவேன் ஐயா. அப்படியா? காதுலயே உழுவாதுப்பா அப்படின்னு. அப்ப என்ன பண்ணுவேன்? ஒரு சிவப்பு துணி எடுத்து கம்பல கட்டி நடுவுல ஓடி போய் இப்படி இப்படி காட்டுவேன். சிவப்பு துணி கிடைக்கல, நீ என்ன பண்ணுவேன்? ஐயா அப்ப உடனே டெலிபோன் பண்ணி உயர் அதிகாரிகளுக்கு ஏதாவது போன் பண்ணுவேன். டெலிபோன்லாம் ஒர்க் பண்ணல, என்ன பண்ணுவேன்? ஓடி போய் என் தம்பியை கூப்பிட்டு வருவாங்க ஐயான்னா. எதுக்கே உன் தம்பியை போய் கூப்பிட்டு வர? சம்பந்தமே இல்லை அவரு, அவன் தான் ட்ரெயின் ஆக்சிடென்ட் பார்த்ததே இல்லைன்னு சொன்னான். வேற என்ன பண்ண? தடுத்து பார்க்கலாம் முடியலன்னா அதுக்கு விட்னஸா தான் இருக்க முடியும். அவ்வளவுதான். அவர் ரொம்ப பெரிய தத்துவம் அது. பார்க்க போனா முடிஞ்ச வரைக்கும் தடுத்து பார்ப்போம், முடிஞ்ச வரைக்கும் நம்மளால எடுத்த முயற்சியெல்லாம் முடிச்சு பார்ப்போம். முடியல, பிகமிங் a witness, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதை பாக்குறத தவிர்த்து நம்மளால ஒண்ணும் முடியாது.
ஞானிகள் இந்த உலகத்தில் நிகழ்கின்ற நிகழ்வுகளுக்கு எல்லாம் சிவன் செய்கின்ற செயல்களாக இருந்தவற்றை நோக்குவார்கள். தம் செயல் ஏதும் இல்லை இதுல என்று உணர்ந்து தாம் எச்செயலையும் செய்யாத அந்த ஒரு நிலையிலே தாம் எச்செயலும் செய்ய வேண்டும் என்கிற ஊக்கமும் இல்லாமல் இருப்பார்களாம். அதுதான் இந்த இழவு வந்த இதிய சொம்பேன். அன்பர்களே, ஒரு பாடல் இன்னைக்கு சிந்திச்சோம். அற்புதமான ஞான வேள்வியை இங்க நிகழ்வும்படியாக செய்த கமல விநாயகர் சத் சங்கம், மாணிக்கவாசக ஐயா, புரசை திருநெறி கழகம் சரண ஐயா அவர்களை எல்லாம் வணங்கி திருமந்திரம் கேட்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் வாழ்விலே பேரானந்தம் விளை. எந்த துன்பமும் உங்களை ஒன்னும் கலக்க முடியாது. நீங்கள்லாம் அப்படியே பெரிய அலை அடிச்சாலும் அப்படியே நிற்கிற அந்த மலை போல நிற்பீர்கள். கலக்கம் இல்லாமல் இருப்பீர்கள். அலை அடிக்கும், அதை அடிச்சுதான் போகும். ஆனா அங்கே இருக்கிற பாறை ஏதாவது நகருமா? அது அப்படியே இருக்கும். அதுபோல வாழ்விலே எத்தனை அலைகள் தாக்கினாலும் நீங்கள் கலங்காத சித்தத்தோடு பேரானந்தத்தோடு விளைவீர்கள். காரணம், நீங்கள் திருமந்திரம் கேட்கின்றவர்கள். திருமந்திரம் கேட்கிற அத்தனை பேர்களுக்கு இந்த சித்த நிலை விளையும் என்று சொல்லி உங்கள் அத்தனை பேருடைய திருவடிகளையும் வணங்கி மகிழ்ந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், திருச்சிற்றம்பலம்.